ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. காரணம், வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம், உங்களில் இருப்பவர் மிகவும் பெரியவர் என்று சொல்லி. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பெரிய காரியங்களை செய்வார். எதையும் குறித்து கவலைப்படாதீர்கள், எதையும் குறித்து கலங்காதீர்கள். சூழ்நிலைகளை கண்டு இருதயம் கலங்காதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தோடு கூட இந்த காலை வேளையில் சர்வ வல்லவரை நம்பி நீங்கள் காணப்படுங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் காணும்படியாய் பெரிய காரியங்களை என் தேவன் செய்வார். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனப்பா. நீர் எவ்வளவு நல்லவரப்பா, நீர் எவ்வளவு பெரியவரப்பா. பெரிதான காரியங்களை காண்பாய், பெரிதான காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னவரே ஐயா, இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை மலையை போல நின்று உடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த எல்லா காரியத்திலும் நீர் பெரியவராக இருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை, ஜெயத்தை கொடுக்கிற நாளாய் இந்த நாளை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.